கார்த்திக் எங்கேயும் வெளியே போயிருக்காரு போல. சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு வந்தேன். நீங்க இங்க எப்படி இங்க பாருங்க. சிவன்யா, நான் உள்ள போய் மாத்திக்கிறேன். இல்ல 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 நானே உள்ள போயிடுறேன். இல்ல அது வந்து நீங்க இங்க இருங்க, நான் போய் மாத்திக்கிறேன். நான் தான் போறேன்னு சொல்றேன்ல. இல்ல நீங்க இங்க இருங்க, நான் உள்ள போய் சேஞ்ச் ஏய், இந்த வாங்க போங்கன்ற பேச்ச முதல்ல நிறுத்து. என்ன நீனே கூப்பிடலாம். அப்படி உங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது. அப்படியே கூப்பிட்டாலும் உங்க வீட்ல இருக்கவங்க. ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன? என் காதுல எதுவும் கேட்கலையே. உங்க வீட்ல இருக்கிறவங்க. என்ன? இல்ல உங்க என்ன? சரி சரி விடுங்க. உன் வீட்ல இருக்கவங்க. ஓகே. இங்க என்ன ஆச்சு? சாரி. ஐயோ கடவுளே, அவங்க பார்த்துட்டாங்க. நியாயமா நான் தான் பார்க்கணும்ல. இப்ப நான் உங்க அம்மா. உன்னோட அத்தை. ஓகே ஓகே, அவங்க முன்னாடி இப்ப நான் எப்படி போவேன்? என்ன ஏன் கேக்குற? நீ கத்துனதுனால தான் அவங்க இங்க வந்தாங்க. நான் இல்ல, நீ தான் கத்துன. நீதான் முதல்ல நீதான் கத்துன, அதுக்கப்புறம் தான் நான் கத்துனேன். அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியல. அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரிதான். ஆனா முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஏன் ரூம் டோரை லாக் பண்ணல? ரெடி ஆகுற அவசரத்துல மறந்துட்டேன். உங்களை யாரு ரூம்குள்ள வர சொன்னது? யாரு? நான் வந்தனா? நீ வரதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். நீ தான் எனக்கு அப்புறமா வந்த. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள போகட்டுமா? என்கிட்ட என்ன பேசணும்? அம்மா, அது வந்து நாங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? ரூம்ல நாங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். போதும்டா, போதும் போதும். என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. புருஷன் பொண்டாட்டி ரூம்குள்ள போய் பேசினா பேசுங்க, இல்ல என்ன வேணாலும் செய்யுங்க. சாரி சாரி, கதவை தட்டாம வந்தது ஏன் தப்புதான். அது வேற ஒண்ணும் இல்ல, இத்தனை வருஷம் பழகி போன ஒண்ணு. நினைச்ச நேரத்துல இவன் ரூம்குள்ள நுழைஞ்சிருவேன். தனியா தானே இருந்தா, அதே ஞாபகத்துல இன்னைக்கும் நுழைஞ்சிட்டேன். இவனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே அடிக்கடி மறந்துடுறேன். சாரி, இனி உங்க ரூம் பக்கம் வந்தா கதவை தட்டிட்டு தான் வருவேன். ஐ அம் வெரி வெரி சாரி. இல்லம்மா, இல்ல அப்படி பண்ணாதீங்க. நீங்க தட்டிட்டுலாம் வர வேண்டாம். அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் போறேம்மா. ஏ நில்லு. எங்க போற? நான் எங்க பாருமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் மனசார இணைஞ்சிட்டீங்க. அன்னைக்கு கல்யாணத்தப்ப நீ ரொம்ப குழம்பி போயிருந்தாலும் இன்னைக்கு நீ உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க. எங்களுக்கு உதவுறதுக்காக தான் உன் வாழ்க்கைய தியாகம் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் கார்த்திக் துணையா இருப்பேன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் போய் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. எப்படியும் உங்க அம்மா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் வாழணும்னு அவளுக்கு அவ அம்மாவால தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்க இடத்த வேற யாராலையும் நிறைவு செய்ய முடியாது. அது சரி சிவன்யா, நீ உங்க அம்மா அப்பா பத்தி இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன் குடும்பத்தை பத்தியும் சொல்லல. சொல்லுமா. அம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? எனக்கு எல்லாமே என்னோட அம்மா தான். அவங்க அடிக்கடி சொல்வாங்க, யாருக்கு யாருன்னு எழுதப்பட்டிருக்கோம் அதுபடிதான் நடக்கும்னு சொல்வாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சரிதாம்மா, உங்க அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மை.
அவங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாலதான் இப்படி சொல்ல முடியும். அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தானே? ஆமா. கல்யாணத்துல நடந்த கலாட்டாவுல நான் அவங்கள கூப்பிடணுங்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறமாவது நீ கூப்பிட்டுருக்கலாம்ல. அவங்க இங்க தானே இருக்காங்க. அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க. என்ன? கொன்னு அந்த கொலைகாரனுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களா இல்லையா? சொல்லு. இல்ல. இல்லையா? அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. அததான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் அது நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்க வாயிலேயே வந்துருச்சுல்ல, உங்க குடும்பத்தை நாசம் பண்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஆனா இந்த பில்லர்ல மட்டும் என் லைட் போடாம விட்டீங்க, எல்லாத்துலயும் போட்டுருக்கீங்க. இதுல மட்டும் போடாம விட்டு அசிங்கமா இருக்குல்ல. இத போடுறது பே போடுறேன். ராமு, ஒரு வேலை பண்ணு. நீ என் கூட கொஞ்சம் ஸ்டோர் ரூம் வரைக்கும் வா. சில டைனிங் செட்ஸ் எடுக்கணும். பார்ட்டியில பத்தாம போயிட போகுது. தம்பி இத வந்து போடுறேன். அட தாங்க, இங்க தாங்க. நானே போட்டுக்கிறேன். நீங்க போய் மாமுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. இல்லம்மா, நீ ஒண்ணு பண்ணு. நீ கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணு. ராமு தான் என் கூட வரான்ல. வா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. வா. என்ன ஹிஹிஹின்னு சிரிச்சிட்டே இருக்க? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. மாலை மாத்தியாச்சு, லைட்ட சொன்னேன், உடனே சிரிப்பியே. இங்க பாரு குட்டி, இந்த டேபிள்ல இருக்க குட்டி லைட்ஸ் போடுன்னு சொன்னேன். நான் அங்க பில்லர்ல போடுறேன். இந்த இடத்தை ஜொலிக்கிற மாதிரி பண்றேன் பாரு. பாக்குறவங்க நாகமணி ஜொலிக்குதான்னு கேட்கணும். நாகமணியா? ஆமா, நாகமணி. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதோட வெளிச்சம் பயங்கரமா இருக்கும். நாகமணிய நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பார்த்திருக்கேன். எங்க? ஃபிலிம்ல. அங்க பாரு. திவ்யா, இது ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் ஆரம்பம். இது எப்படி எரியுது? இப்ப டேய், இதெல்லாம் ஓ வேலை தானா? இங்க வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அண்ணா, நீங்க முதல்ல அண்ணிய பாருங்க. வா 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 வா. இப்பதான் எனக்கு புரியுது. தானே அந்த லைட்ல நான் போட்டுட்டு இருந்தேனா, யாருக்கும் தெரியாம எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணி விட்டு என்ன அப்படியே ஷாக் அடிக்க வைக்கலான்னு பாக்குறியா? என்ன சாகடிக்கிறது தானே உன்னோட திட்டம்? சரி சரி, கோச்சுக்காத, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ என்ன ஏதாவது திட்டுறதா இருந்தா கூட தனியா ரூம்குள்ள வச்சு தாராளமா திட்டிக்கோ. என்ன பேசுறீங்க? உண்மைதானே சொல்றேன். ஐயோ, யாராவது நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி ரூமுக்கு போலான்னு சொல்றியா? இல்ல, என் மேல இருக்கிறத முதல்ல எடுங்க. நல்லா மாட்டிட்டு இருக்கு. என்ன மாதிரின்னு சொல்லு. என்னால தானே உங்க 2 பேரோட நட்பும் முறிஞ்சிருச்சுல. எவ்வளவு வருஷத்து நட்பு தெரியுமா அது? அவ்வளவு சீக்கிரத்துல அது முடியாது. அவளை நான் பாத்துக்கிறேன். என்னோட பயம்லாம் புதுசா வந்திருக்க உறவுல விரிசல் வந்துடக்கூடாது.
யார சொல்றீங்க? உன்னதான் சொல்றேன். ஓகே ஓகே, நான் போய் சங்கவியை சமாதானப்படுத்துறேன். அதுக்குள்ள நீ நீ இது எல்லாத்தையும் சரி பண்ணிட. ம். உன் புருஷனோட வார்த்தைக்கு மதிப்பு கொடு.